அதனால் நேரில் சந்திக்கிறது அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல தீர்வு தான். ஓகே. அடுத்து இந்த கவர்மெண்ட்டு சார்பாக இந்த மிலிட்ரி ஆர்டரு, இந்த போலீஸ் ஆர்டரு, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் பஸ் ஆர்டரு, இதெல்லாமே ஆல்ரெடி தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. நான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. ஏன் அப்படின்னா எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். எனக்கு ஏதாவது தோதா அமுச்சு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு எல்லாமே தோதா அமுச்சு கொடுப்பேன். ஓகே. சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக நான் நிறையா ஸ்டூடியோ எனக்கு இருக்குது. ஓகே. மேக்ஸிமம் அந்தந்த ஸ்டூடியோக்கு தோதாகிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை அமைச்சு கொடுப்பேன். ஓகே. ஆனால் எந்த ஸ்டூடியோ எரராக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த எரராக இருக்கிற ஸ்டூடியோ மட்டுமே நம்ம ஒர்க் செஞ்சு அதை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எரரானது சால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னா எரர் ஆனால் தான் பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ திரும்ப திரும்ப எரர் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி உணுப்பாக நினச்சிக்குவாங்க. இந்த உணுப்பாக பிழைக்கிறன்ற பேரில் ஒரு மண்ட கசாயத்தனமாக இருக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே. அப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா தொழிலை கற்றுக்கணும், அதுதான் தீர்வு. ஓகே. சும்மா காலையில் எந்திரிச்சிட்டோம், பாத்ரூம் போயிட்டோம், குளிச்சிட்டோம், நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம், ஒரு ஸ்டூடியோவில் இருக்கோம், ஏதாவது துன்புறுத்தணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு காசு கிடைக்கும், இன்றைக்கி பொழப்பு ஓட்டிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டாக ஆல்ரெடி போன மாதம் ஒரு மூவி புக் பண்ணார், அந்த மூவிக்கு இங்கே லொக்கேஷன் போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே சூழ்நிலை அமைக்கணும். இப்படி நீங்களாக பொறுப்பெடுத்து இந்த வேலையை செய்யணும். தினமும் ஒரு வேலை கொடுக்கறது கிடையாது. நம்ம ஒரு மூவி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 3 மந்த்து அல்லது ஒரு 1 இயராவது ப்ராஜெக்ட்டு, அது தகுந்த மாதிரி தான் தோது பார்க்கணும். அன்னாடங்காட்சி போலப்போ ஒவ்வொரு நாளைக்கும் தோது பார்த்துட்டு இருந்தோம்னா தோதாகாது. ஓகே. இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 365 நாளும் சேர்ந்த ஒரு நாள் தான் தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 4 நிமிஷம் கணக்கு தான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, 24 மணி நேரம் இருக்குது. ஓகே. ஆனாலும் 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தோது பார்த்துட்டே இருக்கிறதுன்றது தோதாகாது. ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது மிகவும் அவசியம். அது தமிழில் பேசுகிறோம், ஆனால் தமிழில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மொழித்திறன் அப்படின்றது அவசியம். அதுக்கு தான் புத்தகம் படிக்கணும், ஒழுங்காக ஸ்கூல் போயிருக்கணும். ஆனாலும் இப்போவும் தமிழ் கற்றுக்கலாம், அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முதலாவது விருப்பம் இருக்கணும். முதல்ல தமிழில் பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விருப்பம் இருக்கணும். ஓகே. அதனால் தினந்தோறும் ஸ்டூடியோவில் ஏதோ வகையில் ஏற்படுத்துன்றது தோதாகாது. அப்படின்றப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, என்ன தீர்வு, எல்லாத்துக்கும் ஐடி கார்டு வழங்கப்படும். யாராருக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்டோ அந்த ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி சேலரி எவ்வளோ, உங்களுக்கு லீவ் டேஸ் எவ்வளோ, உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எவ்வளோ, ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா, இல்லை உங்களுக்கு உண்டான ஏதாவது ஸ்கீம் இருக்கா, அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து அன்றைக்கி வேலை இருந்தால் தான் உங்களுக்கு தோது, இல்லைன்னா நீங்கள் வேறு வேலை தான் பார்க்கணும். ஓகே. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஒரு மூவிக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு மூவிக்கு 350 கோடி ரூபா பட்ஜெட்டு, நீங்கள் அந்த காசு ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தோதாகிற மாதிரி நம்ம ஒரு தோது பார்க்கலாம். ஓகே. அதனால் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து நம்ம தோது பார்க்கணும். அதெல்லாம் யூனிவர்சலாக பர்மிஷன் கிடைக்கணும், எர்த்தலாக பர்மிஷன் கிடைக்கும். இதெல்லாம் தோதானதுக்கப்புறம் தான் ஒரு மூவி தோதாகும். ஓகே. உங்களுடைய அவசரத்துக்கு நம்ம தோது பார்க்க நினச்சோம் அப்படின்னா அது தோதாகாது. ஓகே. அப்படின்றப்போ நம்ம அதுக்கு உண்டான செயல்பாட்டில் இறங்கணும். உளவியல் ரீதியாக இப்போ ஒரு டைரக்டர் சார் மீட் பண்ணணும் அப்படின்னா அவர் எங்கே இருப்பார், அவர் எப்படி மீட் பண்ணலாம், அவர்கிட்ட போய் பேசணும், பழகணும். முதல்ல அது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட செக் வாங்கணும். அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு போகணும், ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். இப்படி தான் படிப்படியாக தான் முன்னேறணுமே தவிர டக்குன்னு ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டு நறுக்குன்னு ஒரு குத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு எல்லாம் தோதாகன்னு நினச்சா தோதாகாது. ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அறிவார்ந்த நிலையில் இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு டேமேஜான நிலையிலையும் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களையும் தாழ்த்திக்கிட்டு ஒரு விலங்கினம் கூட்டம் மாதிரி வாழ்கிறதுன்றது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா விலங்கினத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணால் பாத்ரூம் போவாங்க, எங்கே வேணால் புழங்கிக்குவாங்க, ஒரு சுத்தபத்தம் இருக்காது. அதே மாதிரி மனித நிலையும் இருக்கக்கூடாது, ஒரு டீசென்சி இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அப்படின்னா தான் ஸ்டூடியோ தோதாகும். ஓகே. அதனால்
ஸ்டூடியோவில் நம்ம சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு கேஷ் டொனேஷனு ஒரு 5 lakhs அப்படின்னா கூட நம்ம கொடுத்துர்லாம். ஆனாலும் ஒரு பண்பு அப்படின்றது தேவை. அதனால் தினந்தோறும் வந்துட்டு முக்கிறது, சினுங்கிறது, நெளிகிறது அப்படின்றதெல்லாம் தோதாகாது. நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். இன்றைக்கி இந்த மூவி இருக்குது, இவர் தான் டைரக்டரு, இவர் தான் ஹீரோ, என்ன எதுன்னு தோதுன்றதை நானே கூப்பிடுவேன். அப்படி நான் உங்களுக்கு கூப்பிடல அப்படின்னா நீ தோதில்லைன்னு அர்த்தம். நீங்களாக புரிஞ்சுக்கணும். நானாக சொல்லணும் சாயந்தரம் போடுதில்லை இன்றைக்கி லீவுங்க அப்படின்னு. ஏன் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீங்களாம் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? இன்றைக்கி நேற்று நிலவரம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி நிலவரம் இருக்கும், இன்றைக்கி ஸ்டூடியோவில் இருக்குமா இருக்காது, இதெல்லாம் நீங்களே பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஓகே, நானாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, அது இல்லாமல் ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தோதானா தான் உண்டு. ஓகே, ஏதோ வகையில் நினச்சிக்கூடாது. சரி, நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் பர்சனல் லைஃப் டிஸ்கஷன். இப்போ தான் படிப்படியெல்லாம் தோத அமைச்சிருக்கேன். ஓரளவு ஸ்டூடியோவில் சம்பாரிச்சதுக்கப்புறம் ஒரு வீடு அமைக்கணும், ஒரு நிலம் வாங்கணும், கார் வாங்கணும். நான் அதுக்கப்புறம் என்னோடய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். என்னை வந்து நேரில் சந்திக்கலாம். எல்லாமே ஓரளவு படிப்படியாக தோது பார்க்கலாம். எல்லாத்தையும் விட முதலாவது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். எல்லாமே கற்றுக்கணும். லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டால் தான் நிறைய விஷயம் தோதாகும். அதனால் சந்தேகப்படாதீங்க. நிறையா உளவியல் ரீதியான விஷயம்லாம் இருக்குது. அதை நான் படிப்படியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, மற்றபடி பகல் பொழுது இரவு பொழுதுலாம் இருக்குது. அதனால் பகல் பொழுது எல்லா வேலையும் தொடர்ச்சியாக நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு தோது அப்படின்றது தோதாகும். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ ஸ்டூடியோ சார்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் மூவிஸ்லாம் புக் பண்ணுறேன். அவசரப்படாதீங்க. ஓகே, அதே மாதிரி போக்கன் இங்கிலீஷையும் ஓரளவுக்கு கற்றுக்கிறேன். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல் இறுதியாக என்ன தகவல் அப்படின்னா ரோபோட்டிக் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மனித ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்செப்ட்டு. ஓகே, இது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர் ஒரு நல்ல நபர் தான். ஆனால் இருந்தாலும் அவர் நம்ம கேஷ் கொடுத்து உதவ மாட்டார். நம்ம மூவியில் புக் பண்ணால் நல்லபடியாக நடித்து கொடுப்பா. அப்படி ஓரளவு மார்க்கெட் தோதாகும், அவ்வளோதான். மற்றபடி அவரை மையப்பாடாக வச்சு தோது பார்த்தோம் அப்படின்னா தோதாகாது. அதனால் நானே கூப்பிட்றேன். அடுத்து சோப்பனங்கி டிஸ்கஷன். சோப்பனங்கியை பொறுத்த வரைக்கும் இரவு பொழுதோட ஆளுமையில் பகல் பொழுதில் அதே மாதிரி தன்னோட ஆளுமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நைட்டானால் எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு டயர்டாக இருக்கிறப்போ தூங்குவோம். அந்த நேரத்தில் சோப்பனாங்கி பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு பயமுறுத்தி சேட்டை செய்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு சோப்பனாங்கி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன், உனக்கு தாலி கட்டணுமா தாலி கட்டிடுறேன், அவ்வளோதான். இப்படி ஒரு இணக்கமாக பேசிடுவோம். அதுக்கப்புறம் சோப்பனாங்கி என்ன பண்ணும், அதையே நினச்சிக்கும், பகல் பொழுதையும் துன்புறுத்தலாம். அப்படி கிடையாது. இப்போ பகல் பொழுது பூரா நான் சோப்பனாங்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுங்க. அப்போ நைட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா நான் பகல் பொழுது செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நான் நைட் டைமில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். கம்பெனி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லா வேலையும் நான் நைட் டைமில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த வேலையை அப்பப்போ செய்யணும். அப்போ சோப்பனாங்கிக்கு என்னங்க தீர்வு? சோப்பனாங்கிக்கு என்ன தீர்வு? எப்பயும் போல் அதெல்லாம் சமைக்க தேவை கிடையாது, துணி துவைக்க தேவை கிடையாது, யானை வளர்க்க தேவை கிடையாது, எங்கேயும் போய் நல்லது கெட்டதுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது, யார்ட்டையும் டொனேஷன் கொடுக்க தேவை கிடையாது, கம்பெனி எந்த வேலையுமே கிடையாது. சும்மா சரக்கு சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கறது தான் அதோட வேலையே. அதுதான் அது விரும்புது கூட. அதனால் அந்த வேலையை கண்டினியூ பண்ணு. ஓகே, என்ன கொஞ்சம் சரக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நிறையா உணவு சாப்பிட்டுக்கோ. ஓகே, ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சி ஒரு யோகாசனம் செய்யலாம், ஒரு மெடிடேஷன் செய்யலாம், ஏன் ஒரு ஜிம்முக்கு போகலாம். இப்போ நானும் என்னோடய நிலைமையில் 4 நாள் ஆகுது ஜிம்முக்கு போகவே முடியல, நுழையவே முடியல. அதுக்கு எவ்வளோ தான் கவர்மெண்ட்டு கோடி கோடியாக காசு கொடுத்தாலும், உலகத்துக்கே எவ்வளோ ட்ரில்லியன் கணக்கில் காசு கொடுத்தாலும்
அந்த ஜிம்முக்கு மந்த்தான காசு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவி நிலை இருக்குது. ஓகே, மந்த்தான ஜிம்முக்கு 400 ரூபா. அங்கே நண்பன் சதீஷ் எனக்கு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் இருந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜிம்மு அலோடு. நான்லாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. அப்பா அம்மா கிட்ட ஒரு 4 வார்த்தை கேட்கறதுக்கு போராட வேண்டிய 10 லட்ச ரூபா காசு கொடுத்தா தான் இனிமையாக பேசுவாங்க. இல்லைன்னா ஒரு சங்கட்டமாக தான் இருக்கும். சகோதரர் எல்லாருமே அப்படி தான். காசு இருந்தால் காசுக்கு தகுந்த மாதிரி எள்ளுருண்டை, அவ்வளோதான். நான் பாருங்க எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கிறேன். எல்லாம் தோது செஞ்சாலும் நம்மளால் இந்த ரியாலிட்டியாக தோது பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன தான் நிலவு, ஆக்டரு, கம்பெனி அப்படி இருந்தாலும் ரியாலிட்டியாக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எவ்வளோ ஒரு தனிமை, கொடுமை. ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் தான் ரியாலிட்டியாக நம்மக்கிட்ட ஹலோ சொல்கிறது கூட ஆளுமே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் சோப்பனாங்கி உனக்கெலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி பொழப்பில் மண்ணள்ளி போடாமல் உன் வேலை என்னவோ அதை பாரு. நானே தோதாக்கப்புறம் நைட் டைம் வந்து கூப்பிடுவேன். ஓகே, சரி. இன்றைக்கு தகவல் போதுமானது. நானும் தோதாகிறப்போ கூப்பிட்றேன். அல்லது புறப்பட்டு நேரில் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது தோது பார்க்கலாம். அல்லது நான் சென்னைக்கு வரத்துக்கு அதாவது தோது பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அங்கே வந்துட்டு நான் ஸ்டே பண்ணுவேன். அல்லது ப்ரொடியூசர் காசு தர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது தான். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.